உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்திக்கு சிறப்பு பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மாதம் இருமுறை பிரதோஷ வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு பெருவுடையாருக்கு எதிரே உள்ள பெரிய நந்திக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி, எலும்பிச்சைச்சாறு, இளநீர் உள்ளிட்ட 12 வகையான திரவியங்களை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் நந்தி பகவானுக்கு சந்தன காப்பு செய்து மலர் மாலைகள், வில்வ இலைகள், அருங்கம்புல் மற்றும் நெல்லிக்கனி மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருவெங்காட்டில் பிரம்ம வித்யாம்பிகை உடனாகிய சுவதரேஸ்வரர் சுவாமி கோவிலில் உள்ள நந்தி பகவானுக்கு சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமியும் அம்மனும் பல்லக்கு வாகனத்தில் எழுந்தருளி கோவில் பிரகாரத்தை வலம் வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அலங்காரவள்ளி அருள்மிகு சவுந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நந்தி பகவானுக்கு பட்டாடை உடுத்தி வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு பூக்களால் சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.